என்னடா அது? வடக்க பார்த்த மன கிழக்க பார்த்த கல்லுக்கட்டு என்னை போல ஒரு மீசக்கார தகடி மண்ணு நேல கொரியில மக்க நேல கொரியில்லை நடந்து வந்த காலில் தொடர்ந்து வந்த தோஷமாகப்பட்டது 3 நாளோ 6 பொழுதோ. மண்ணு நேல கொரியில மக்க நேல கொரியில்லை நடந்து வந்த காலில் ஏய் மண்ணு நேல கொரியில் ஏய் பேசாம இருக்குடா. கெட்ட வார்த்தை திட்டி போடுவோம்டா, கெட்ட வார்த்தை திட்டி போடுவோம்டா. அதுவேளை மண்ணு நேல குறையில மக்கள் நீ தாட்ட போட்டு கொடுத்த வாய. மண்ணு நேல குறையில நான் சொல்லி விடுவேன், பேசாம இருக்கேன். ஆமா வாயவே கட்டி போடுவேன் நான். அப்புறம் மண்ணு நேல குறையில மக்க நேல குறையில்லை நடந்த வந்த காலையில் தொடர்ந்து வந்த தோஷமாகப்பட்டது 3 நாளோ 6 பொழுதோ லாரியோ சைக்கிளோ மோட்டாரோ வண்டியோ கேணியோ குட்டியோ அடிமரத்தை பாதிக்கலாமா நுனிமரத்தை பாதிக்கலாமா? எது 4 ஆளுக்கு மேலால போலாமா? நாய்க்கிற என்ன கேணிய குண்டையாங்கிறியா? என்னடே எல்லாம் பெத்து பிறப்பு நிறைய இருக்காங்கன்னு கம்ப்யூட்டர் இருக்கண்டா வாயை பிடுங்காதரா. கேணிய குட்டையாங்கிறியா? குட்டையா எது இருக்குது? ஏய் பேசாம இருக்குடா. கிறகம் முடிச்சா எங்கடா கதையை விட்டுருந்தாடா. இந்த நாய்களோட வந்தா நம்மளுக்கு தானே குழைப்புடுறானுங்க. அதை விட்டிய. ஆமா அடிமரத்தை பாதிக்கலாமா நுனிமரத்தை பாதிக்கலாமா? 4 ஆளுக்கு மேலால போலாமா? மடியில் பாம்பு தொடையில் கொத்தர மாறி ஐயோ சத்த வாராஜ பார்த்து அந்த வீட்டுக்காரன் நான் தான் ஐயா. என் வீடு தான் ஐயா. அந்த வீடு வடக்கு பார்த்து வீடு என் வீடு தான் ஐயா. கிளமையாளி வீதி என் வீட்டுக்கு முன்னாலதான் வேப்பமர கல்லுக்கட்டு இருக்குது. என்னை போல ஒரு மீசக்காரது உன்னதை விட பெரிய மீசையா இருந்தா அப்பதான் கழட்டி பொட்டியில் வச்சுட்டு வாரேன். மண்ணு நேல குறையில மக்க நேல குறையில்லை. அப்புறம் யாரால குறை? வந்த காலையில தொடர்ந்து வந்த தோஷமாகப்பட்டது 3 நாளோ 6 பொழுதோ லாரியோ சைக்கிளோ மோட்டாரோ வண்டியோ கேணியோ குட்டையோ அடிமரத்தை பாதிக்கலாமா நுனிமரத்தை பாதிக்கலாமா? 4 ஆளுக்கு மேலால போலாமா? மடியில பாம்பு தொடையில் கொத்துற மாதிரி ஐயோங்க ஒரு சத்தம். ஐயோ ஆராய்ஞ்சு பார்த்துக்க ஆதி சக்கமா வாக்கு நாக்கிரு வயலு போய் போகாது. ஐயா அந்த வீட்டுக்காரன் நான் தான். அந்த ஐயோன்னு மட்டும் சொல்லாது, எனக்கு சாகரதார்த்தம் ரொம்ப பயமா இருக்குது. இந்த கிரகம் ஏன் பிடிச்சது எப்படி பிடிச்சது பட்டுன்னு புட்டு வச்சிரு. இந்த கிரகம் எப்படி பிடிச்சது? 200 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கணும். எதனால வந்துச்சுன்னு? எதனால வந்துச்சு? ஆதி சக்கமா வாக்கு பிறகு உனக்கு தாய் மாமா வீடு 3 பேர். தாய் மாமா 3 பேர் தான். பெரிய மாமா பெருமாள், அடுத்த மாமே அப்பாவு, கடைசி மாமே பிச்சை. மாம்புட்ல ஒரு பொண்ணை கட்டி இருக்கணும். ஆமா அது மாரியோட போயிருக்கணும். மாரியாத்த பார்த்து செத்து போயிட்டா. 2ஆம் மாவுல ஒரு பொண்ணை கட்டி இருக்கணும். ஆமா அது காளியோட போயிருக்கணும். கால்ரா வந்து செத்து போயிட்டா. அதுக்கு மிரபால கல்யாணம் இல்லாம ஆமா அஞ்சுக்கு வெளி இல்லாம நீ 6 மாசம் மாமேல வச்சிருந்திருக்கணும். ஆமா ஏன் எல்லாம் சேர்ந்தா அப்படி வச்சிருக்கிறீங்க? மாமியால வச்சிருக்கப்படாதா? கொண்டாட்டு 2 பேரும் போயிட்டாளுங்க. மாமியால வீட்டு வேலைக்கு கஞ்சி தண்ணி காய்ச்சறதுக்கு சோறாக்குறதுக்கு வச்சிருது. என்ன விட்டா நீங்களே முத்திர குத்திருவீங்களா இருக்குது. 6 மாசம் வச்சிருந்துட்டு நல்லா தெரியற மாதிரி சொல்லி கஞ்சி காய்ச்சா வச்சிருந்தேன். மாமியால வீட்டு வேலைக்கு 6 மாசம் வச்சு வீட்டு வேலைக்கு வச்சிருந்தேன். கடைசி மாமன்ல ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு மாமனார் வீட்டுல இருந்து உன்னுடைய வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில் ஒரு முச்சந்தி பாதை ஒரு முட்டுக்கல்ல தட்டி விட்டு பொண்டாட்டி மல்லாக்க விழுந்த நான் தானே குப்புற விழுந்து தூக்குனேன். பொண்டாட்டி மல்லாக்க விழுந்தானு கட்டி சேர்ந்து பிடிச்சு தூக்குற நேரத்துல முச்சந்தி கருப்பாகப்பட்டது. முட்டுக்கல்லா நின்னு பொண்டாட்டி தட்டி விட்டு தட்டுச்சு. நீ மறைச்சு தூக்குன நேரே பொண்டாட்டி நீயான்னு தெரியாம கருப்புனை புடிச்சுக்குச்சு. அது நேரம் சாவட ஐயோ சாமி எப்படியாவது இந்த கிரகத்தை கழிச்சு விடு. கிரகத்தை கழிச்சு விடியா. கிரகத்தை 200 வருஷத்துக்கு உயிரோடு இருக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்குது. நம்ம நாய்கள் இதெல்லாம் எங்கடா போய் அங்க வாய் முடியாது. புண்ணிய வேளா கிரகத்தை கழிச்சு விடு ஐயா. கிரகத்தை கழிச்சு விடு ஐயா. எங்க சொன்னேன் எதை விட்டேன்னே தெரியல. அப்பா 200 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கணும் கிரகத்தை கழிச்சு விடுன்னு சொன்னேன். இந்த கிரகத்தை கழிக்கணும்னு சொன்னா என்ன பிச்சைக்காரனா இல்ல நீ பணக்காரனா? பரம்பரை ஏழைங்க கையில 10 பைசா கிடையாது. ஆனா அந்த கிரகத்தை கழிக்கிறதுக்கு 2,53,000 ரூபாய் செலவானாலும் சரி கிரகத்தை களி. இப்படி ஒரு ஆளை தானே காணாமல் காத்துக்கிட்டு கழிச்சு விடு கிரகத்தை. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கிரகத்தை கழிக்கணும் உயிரோடு இருக்கணும் ஆசைப்பட. உயிரோடு இருக்கணும் இல்ல இப்படி ஒரு ஏழை சொத்துக்குன்னு ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் கிடைக்காது. ஆட்டை கேட்கல மாட்டை கேட்கல கோழி கேட்கல குஞ்சம் கேட்கல. சரி குஞ்சில் ஒட்டின மசூர் கூட எனக்கு வேண்டாம். ரொம்ப நல்லது போ. முடிச்சுபடி சாம்பல் மட்டும் அடிக்கிற படக்கு கிரகத்தை முடிக்கிறேன். அடுப்பு சாம்பல் தானே
ஏன் பிள்ளை சின்னவள ஒரு பிடிச்சி விட்டு சாம்பல் எழுதிட்டு வா சம்சாரம் கொண்டாடுதுங்க. அப்படியே உப்பு கல்லு இந்த ஒரு சாப்பாட்டுக்கு போடுற மாதிரி உப்பு எடுத்துட்டு வா சம்சாரம் கொண்டாடுது. 9 மிளகா பிஞ்சு இந்த உழவர் சந்தையில் நேற்று பச்சை மிளகா வாங்கி அந்த அப்படியே வெளியே எடுத்துட்டு வா சம்சாரம் கொண்டாடுதுங்க. அப்படியே நாக்கி இருக்கு நேரம் தானியம் இந்த குருதுக்குள்ள இறக்கி ஒரு 7 வெள்ளை பச்சனை உன்னி தமிழ்ல ஓடு ஒரு 7 வெள்ளை பச்சனை எடுத்துட்டு வா சம்சாரம் கொண்டாடுதுங்க. நான் இனிமேல் எதுவுமே கேட்கல. இன்னும் ஒண்ணுமே இல்ல. அஞ்ச கேட்கல 10 கேட்கல 5 கேட்கல. சரி ஆதி சக்கமா வாக்கு பிரகாரம் உன்னுடைய கிரகத்தை முடிக்கிறதுக்காக சனியத்தை தொலைக்கிறதுக்காக 101 கால்ரூபா காணிக்க போட்டு வச்சிருக்கேன். 5 ரூபா 10 ரூபாயில ஐயா 4 ரூபாயில போய் செல்ல மாட்டேங்குதுயா. 500 ரூபா தரேன் 501 ரூபா தர்றேன். 101 நேரு கிடைக்காது. எனக்கு 101 தான் வேணும். சரி எப்படியா வச்சிடுறேன் 101 கால்ரூபா கொடுத்துறேன். நான் இனிமேல் எதுவுமே கேட்கல. ஒண்ணும் இல்லையே. கேட்கல மாட்டை கேட்கல கோழி கேட்கல கொஞ்சம் கேட்கல முதல்ல சொல்லியாச்சு. ஆமா அப்படிதான் உச்சந்தேலி பிடிச்ச ஒரு கருப்பு அந்த கருப்பு இலக்கிறதுக்கு 2 உயிர் வேணும். 2 உயிர்னா நானும் முட்டாட்டு 2 பேர் தான் இருக்கிறா. உங்க உயிர் மிச்சப்படுத்துறதுக்கு வேற உயிர் 2 வேணும். என்ன அது 4 கால் பட்டது 1 நாயா இருக்குமோ? நாய்க்கு இருக்கிட்ட நாயை பத்தி பேசக்கூடாது. இல்ல 4 கால் பட்டது நாய் தானே. நேத்து போட்ட குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வெள்ளாட்டு குட்டி கருப்பு குட்டி. சரி 4 கால் இருக்கணும். ஒரு சாணு இருக்கணும். என்னது ஒரு சாணு? கொம்பு. அது ஏலமாட்டோ அதை சொல்லப்படாது. ஒரு சாணு இருக்கணும். ஒரு சாணு என்ன தம்பி அது ஒரு சாணு என்னது? ஒரு சாணு என்னது? அட வெள்ளாடு. சரி என்னையா சொல்லி தொலை. ஒரு சாணு கொம்பு இருக்குன்னு. சரி ஒரு சாணு கொம்பு இருக்குன்னு நேத்து போட்டு குட்டியா கத்தணும். இதுக்கு பெரிய கடாயின்னே சொல்லி இருக்கலாம். அதுக்கு ஏன் அப்படி இப்படி சொல்லி எங்கிட்டாலும் நேத்து போட்ட குட்டிக்கு ஒரு சாணு கொம்பு இருக்குமா குடுக்குடுப்புக்கார அது வேற அது நேரா தெரியுது பாரு ஒரு கருப்பு குட்டி. அது நம்ம குட்டி தான் போவையில் அப்படியே பிடிச்சிட்டு போயிரு. இல்ல அதெல்லாம் நல்ல குட்டி நான் தான் கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன். ஐயா கழிச்சு விட்டு கறக்கத்தாய். அப்ப 4 கால் பட்டது 4 கால் பட்டது கொடுத்தாச்சு. இன்னும் 2 கால் பட்டது ஒன்று வேணுமே. என்னன்னு தெரியலையே. இந்த முட்டை இருக்கல கோழி முட்டை அதுக்குள்ளது வரும்ல குஞ்சு 2 கால் இருக்குன்னு கருப்பு சார்ஜ் இருக்கணும். சரி கொக்கர் கோன்னு கோபணும். இது பெரிய கட்டு சேவலையதான். ஏவல சின்னவள சாயந்தரம் என் குஞ்சு 3 குஞ்சை பிடிச்சி பஞ்சாரத்தில் அடைச்சியல அதில் போய் ஒரு குஞ்சை பிடிச்சிட்டு வா. சம்சாரம் கொண்டு வருதுங்க. வீட்டுக்குள்ள போயிருக்கிறா கொஞ்ச நேரத்துல குஞ்சோட வெளியே வருவா. நீ கிரகத்தை கழிச்சு விடு. பரவாயில்ல உங்க பொண்டாட்டியாச்சு குஞ்சு பிடிக்க உடனே போயிருச்சு. பஞ்சாரத்துல கை விட்டா கை குஞ்சோட தான் வெளியே வரும். கழிச்சு விடு கிரகத்தை. சரி நான் இனிமேல் எதுவுமே கேட்கலீங்க. ஒண்ணும் இல்ல கேட்டாலும் துணியை கேட்கல மணியை கேட்கல. மணியெல்லாம் கோயில் மணி தரமாட்டாங்க. அப்படியே பூஜை கவண்டி காண்டு கொடுத்துருக்காங்க. கட்டு மெட்டல கம்பளமே கிடையாது. சரி துணி கொடுத்தாலும் பிணியவங்க சொல்லுவாங்க. கட்டிக்கு வேட்டி மட்டும் கொடுக்க. நான் செத்தாலும் பரவாயில்ல வேட்டி எல்லாம் தர முடியாது. இருக்கிறது ஒரே வேட்டி நானுங்க அப்பனும் மாத்தி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் கட்டிக்கிட்டு வெளியில வந்திருக்கிறேன். எங்க அப்பன் சும்மா இருக்கிறேன் வீட்டுக்குள்ள. நான் கொண்டே கொடுத்தா தான் அவரு கட்டிட்டு வெளியில் வருவார். நான் சும்மா இருப்பேன். உங்ககிட்ட கொடுத்த நிலைமை என்ன ஆகுறது? 2 பேருக்கு உயிர் பெருசா துணி பெருசா? எனக்கு 2மே பெருசுதா. 2மே பெருசுனே இவ்வளவு தூரம் கேட்ட பிற்பாடு கொடுக்கலன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. எங்க பாட்டை குண்டி கூட இப்படி இல்லை மாப்பிள்ள ஏத்த இருப்பாரு. அவரு குண்டி கூட இப்படி கருப்பு இல்லை. கிழங்கு வைக்கிற சட்டின்னு சொல்லு. ஐயோ ஐயோ அது சரிதான். என்ன பண்றது? பூரா வாங்கிட்டேன் கிரகத்தை கழிக்கிறதா இருக்குது. ஒன்று விட்டு பண்ணினாலும் அது நம்மளுக்கு தொல்லையா போயிடுது. ஆனா விடவே முடியல. ஆமா அதனால பூரா நல்ல முறையா கழிக்கணும். நல்லா இருக்குன்னு எல்லாம் எங்க போனதை காண ஊருக்கு போயிடுச்சா? ஐயா மீசக்காரடியா அப்பா சரி இதுக்கு எது காட்டுறாது. ஐயா காளியப்பன் தூங்கும் போது வெறுக்குன்னு உருகிட்டு வந்திருக்கிறேன். சரி போயிட்டு போகுது. அந்த பக்கம் நாடகம் பார்க்க வந்தாராட்டு இருக்குது. குப்பரை அடிச்சு படுத்துட்டாரு உருகிட்டு வந்துட்டேன். அது போயிட்டு போகுது. கழிச்சு விட்டு கிடக்கத்தை கேட்டதெல்லாம் கொடுத்துட்டியே. அப்படி உசுரோட நீ என்னதான் பண்ண போற? என்ன பண்றது? ஏகப்பட்ட ஆள் பார்க்கணும். நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஆமா போறோம்னு எல்லாம் நிறைச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு முடிவுதான். அதனால சொல்றேன் குறையோட போகக்கூடாது. சரி போயிட்டு போதுங்க. கழிச்சு விடு கிடக்கீங்க. எல்லாம் கொடுத்தாச்சு. உங்க பொண்டாட்டுக்குள்ள 3வது பொண்டாட்டி இருக்கிறா. வேணும்னா கூட்டிட்டு போங்க. 1 வருஷமா ஒத்தே வர மாட்டேங்கிறேன். ஐயோ பொம்பளைன்னு சொன்னாலே சும்மாங்க இதுக்கு கிடுகிடுன்னு நடக்குதுங்க. ஏன் அது என்னமோ தெரியலைங்க. அலர்ஜி மாதிரி ஆகி போச்சு. கூப்பிடுங்க ரெண்டு சேர்த்து வச்சு கிழிச்சுட்டு போயிடுறேன். அதான் கூப்பிடுற பாரு. அடியே உள்ள சின்னவளே ராசாத்தி. ஏங்க என் சம்சாரம். அது யாருக்கும் அம்மாவா? என் சம்சாரம். என்ன
என்ன ஏண்டான்னு கேக்குது? அது அண்டா. கல்யாணத்தன்னைக்கு பித்தளை அண்டா சேதனம் கொடுத்தாங்க. பைப்பில் வச்சிருந்தா தாய்மாருக்கு யாராலும் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை சொல்றா ஏ அண்டா. இது எந்த ஊர் அண்டாங்க? இது வந்து மணப்பாறை ஏரியா அண்டா. எப்படிங்க இருக்கு? மேல சுருண்டு இருக்கு, கீழே பெருசா இருக்கும். சொம்பு நுழையுங்களா? சொம்பு தலையே உள்ள போவு. சரி சரி கூப்பிடுங்க. என்ன சொம்ப பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அடியே புள்ள சின்னவளே ராசாத்தி ஜொஞ்சல குட்டு. ஆஹா, மூக்கு படி. மரியாதை மலை மேல ஏறி மலை மேல மரியாதை ஏறிச்சுன்னா ஒரு கட்டு விரவோட சாயந்தரம் கீழே இருக்க முடியும். அப்ப சோத்துக்கு சரியா போயிருமே. சாத்துக்கெல்லாம் வந்த உடனே ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஒரு கெடாய்க்குன்னு சொல்லிருக்கேன். ஆனா இந்த மூக்குப்படி சொல்றா. மூக்கு சரி கூப்பிடுங்க. அடியே புள்ள சின்னவளே ராசாத்தி ஜொஞ்சல குட்டி ஜெயசரி புள்ள வெளிய வாடியாய். நான் செத்து போயிருவேனா? எனக்கு மண்டவரல போகுதா? செத்தா சாகு. நீ செத்தினா வேற வேற வச்சுக்குவேனே. நான் செத்தா நீ ஊர்ல போலான்னு பாக்குற. அப்படியே பேயா புடிச்சு 7 ஊர் புடுக்க எண்ணி அடிச்சாலும் உன்ன விட மாட்டேன். இப்பதான் புளிச்சு உட்காந்துருக்க. அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். சரி எது கூப்பிட்ட? அடக்கு வாய் அந்த குடுகுடுப்பாருதான் சொல்றாரு. நான் செத்து போயிருவேனா? எனக்கு என்னமோ முண்டக்க ரகம் பிடிச்சிருக்குதான். வாயா வந்து கழுத்துடியா. அந்த செருப்பேடு ஓரமா 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 போட சொல்றா. யாக வாயா எனக்கு வாயா ஓரமா போட சொல்றா. வாயா ஓரமா போட சொல்றா. ஓரமா போட சொன்னா. செருப்பு விளக்கமாறு இதெல்லாம் எடுத்து ஓரமா போட சொன்னா. ஏங்க ஏங்க நம்ம கொண்டாட்டிங்களா? ஆமா 4 பேர் சேர்ந்து கட்டி இருக்கு. அப்படி சரி கொண்டாட்டி கூப்பிட்டுட்டீங்களா? நீங்க போங்க. காலையில எவ்வளவு தருவீங்க? அது எவ்வளவு கிடைக்குது அதை ஏன் சொல்ற? அப்படியெல்லாம் கிடையாது. இங்க பாரு, ஆடு செத்தானா மாடு செத்தானா எனக்கு தேவை கறி குழம்பு தான். நீங்க போய் நேரம் சும்மா தண்ணி கொண்டு வாங்க. என்ன பண்ற? கோடு கோடு கிளிக்கிறீங்க. மேல எனக்கு நம்பிக்கை இழந்து போச்சுங்களா? எத்தனை நாளாங்க? 1 வருஷமா. இப்போ என்ன பண்ற? கோட்டை தாண்ட கூடாதுன்னு கோடு போட்டுருக்கேன். நான் அப்படியே தூக்கி சைடு போ. அடிச்சு விடுவேன். இந்த மாதிரி நல்ல மனசுல ஞாபகப்படுத்திக்க. என்ன வடிதாண்ட பத்திரி பரம்பரையில பிறந்தோங்கிறது நீ மறந்துடாத. எக்கடா கட்டுப்போ. என் மாமியா குளத்துக்கு அங்க ஏதாவது அவமானம் வந்தது அதுலயே மதிப்பேன். ஏங்க ஏங்க எந்த மாமியாங்க? அங்க ஒரு மாமியா இருக்குது. எதுல மதிப்பீங்க? இடக்காட்டு பக்கம் முதிங்க. ஏமா சொல்லுங்க நாக்கிறேன். கைரேக பார்க்கல கைதேந்த நாகமொத்தமா நானு உட்காந்து பாக்கட்டா நின்னுகிட்டு பாக்கட்டா? நின்னுகிட்டே பாருங்க. அப்பதான் ஆள் வந்து உரிட்டு வர முடியும். ஆமா நின்னுட்டே பாத்தீங்கன்னா ஆள் வந்து உரிட்டு ஓடிடலாம்ல. மாப்பிள்ள அதுல கைதேந்த ஆளாட்டு இருக்குது நீங்க. சரி சரி சரிம்மா கையெறிட்டு சாமி. சப்ரி பகவானே ஏடிகொண்ட வாடா தேவாலாலா பொந்துனுடைய பொம்மக்கா தூருண்டே துப்பக்கா. இந்த கைரேகை ஆராய்ச்சி பார்க்கும் போது நீ அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு நாய்க்கர் மேல குற்றம் குறை சொல்லக்கூடாது. நான் மைசூர்கார மட்டும் பாக்குறேன். அப்படி சொல்லு. குறிமேடு சனிமேடு சுக்கிரமேடு. எங்க மேடு? அது கரூருக்கு வடக்கால் இருக்குது. இருக்கட்டும். குறிமேடு சனிமேடு சுக்கிரமேடு. இந்த புதன் இருக்கிற பார், புதன் குழியில கிடக்குறேன். ஆமா புதன் குழியில இருப்பதனாலே உனக்கு கஞ்சிக்கு குறைபாடு கிடையாது. கிடையாது. ஒரு காசு போனாலும் மறுகாசு வந்த மாட்டுக்கு பைய குறையாது. என்ன பைய? சுருக்கு பைய. ஆஹா எங்க சுருக்கு பைய? இந்த பாரு. ஐயோ டேய் சொல்லு. டேய் இந்த புளிய எப்பற ஆற இப்படி பழக்கி விட்டது? நான் சரியா தாண்டா வச்சிருக்கேன். பத்திரிக்கை. ஏய் இதெல்லாம் எங்க போய் பழகிட்டு வந்த நீ? எச்சா புச்சா வச்சுக்கிட்டு இருக்கிற? பஸ்ஸ விட்டேன்னு வச்சுக்க நானு புக் பண்ணே பாத்துக்க. பச்சா அப்படியா? மணி 6 ஆக போகுது. பத்திரிக்கிறேன்டா மேபி குண்டலா ராமஜோஷி கபடி கேளு. மேல 2 கீழ 1ங்கறியா? நான் வயசுக்கு வந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்குது. அது ஐயோ அதெல்லாம் என்ன? அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். மேல கண்ணு 2, மூக்கு கீழ இருக்கிற வாய் 1. இந்த வாய் நீ என்ன கெட்ட கெட்ட வார்த்தையே சொல்ற? து மாதர் சோல். உன் கூட சேர்ந்தாலும் கெட்டு போயிட்டேன். தாரா தாரா பொம்மக்க தாரா. நயன்தாரா. அது மெட்ராஸ் இருக்குது. இருக்கட்டும். தாரா தாரா பொம்மக்க தாரா. தாரா தாரா காமக்க தாரா. இந்த கைரேகை ஆராய்ச்சி பார்க்கும் போது நாடுதாங்காரா நாராயணாங்கிற சங்கமே ஒளிஞ்சிருச்சு. சொல்லு. அது போயிட்டு போகுது.
கல்யாணத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பையனோட பழகி ஆமா ஆமா நாலு ஆமா பிள்ளைக்கு தாயானது உத்தமா உத்தமா ஐயே என் புருஷனை சொல்லிவிடாதே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டுல பழக்க வழக்கம் வைக்கிறது, அப்புறம் வந்து கல்யாணம் கட்டிக்கிட்டே அப்பவே தெரியுமடி. நீ கேட்டா எது கேட்டாலும் மாட்ட மாட்டீங்கன்னு சொல்ற. ஏய், ஏண்டி, அடி, ஏறியா, அடி. குச்சில உடஞ்சா என்ன ஆகும்? என் புள்ள சொல்லவே மாட்டியா? நீ அப்ப மட்டும் அப்படி மச்சா இப்படி மச்சான்னு சொல்லு, இப்பெல்லாம் ஒண்ணும் சொல்லாத. நாள்ல ஒரு நாள் உன் கோமரத்தை அவுத்து விடுங்க. ஐயா, குடும்பத்துல வம்பிழுத்து விட பாக்குறேன். இருந்து கட்டு இன்னைக்கு தான் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கே வம்பிழுத்து விட்டு போயிடுறாங்க. கழுத்துடியா துணியா உன்னோட கையில தானே அது. நல்லா மனமனன்னு கட்டிட்டு போ. ஏங்க ஆமா அம்மினி அம்மினி கொஞ்சம் மோந்து வர இத மோந்து பாக்குறதுக்கு நாங்க செத்தே போயிடலாம். கிரகம் இல்ல. சரி சரி நான் சொல்றதெல்லாம் சொல்லுங்க. இந்த ஊரை பிடிச்ச கிரகம், ஊரை பிடிச்ச கிரகம், நாடக வச்சன் பிடிச்ச வச்ச கிரகம், நாட பாத்த கிரகம், கோயில் பூசாரி பூசாரி கிரகம், மைச்சிட்கார கிரகம், ஆல்ரவுண்டுக்கார கிரகம், நெட்டிக்கார கிரகம், 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 தாளக்கார கிரகம், கிரகம், ஓம் கிரகம், ஓம் கிரகம், ஏன் கிரகம், ஏன் கிரகம். நான் மசுருக்கு போகுது எங்களோட. ஏயா கோழி கொடுத்து குஞ்சா கொடுத்து காலங்காத்தால எல்லா கிரகமும் எங்கெல்லாம் போகுது. எல்லா கரையும் சேர்ந்து குடு குடு பாரோட பாரு இப்படியே போகணும். பாதனத்தை ஏரிமேடு வரைக்கும் இப்படியே போகணும். ஊரே வேடிக்கை பார்க்கணும். இல்லாத நாகமுத்தோட போகட்டும். ஏங்க ஏப்பா தண்ணி எடுங்க. ஏங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுங்க. ஏன் உங்களுக்கு குனியாதா? குனியாத சாமான் தோசி இந்த போடு போறீங்க. இந்த தண்ணி மாதிரி இருக்கும் போது நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம், சண்டையும் போடல ஒண்ணும் போடல. நாங்க புடிச்ச புருஷன் முன்னாடி. ஒட்டி நிக்க வேண்டாம். நீங்க பாருங்க நின்னுக்கிட்டு போங்க, என்ன பத்தி பிரச்சனை இல்ல. கழிச்சுடியா இங்க பாருங்க தண்ணி மந்திரிக்கும் போது நீங்க கட்டி பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. நானும் ஒரு மனுஷன் தானுங்க, நானும் ஒரு மனுஷன் தானே. அதுக்கு என்ன விட நீயே ஒரு பொம்பளை சேர்த்திக்காம மந்திரிக்கும் போது புத்தி கத்தி தடுமாறி திருப்பி போட்டு மந்திரிச்சுன்னா பொண்டாட்டி உங்களுக்கு அப்புறம் என்னது உனக்கு வண்டியெல்லாம் போக தள்ள. நீ போய் அங்க நின்னுக்க. சக்கம்மா கூட்டம் இருந்தா வாங்கம்மா. யாரும்மா சக்கம்மா? தெய்வத்தை கூப்பிடணும்மா. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுங்க. நாய்க்கிறே ஏ என்ன பொச்சு பொச்சுங்கிற? என்ன நல்ல மந்திரம் சொல்லு. என்னது இன்னும் பொச்சு பொச்சுங்கிற? நல்லா சொல்லு தெளிவா. அது என்ன இங்கிலீஷ் பேசலாம் பேசுவாட்டு இருக்குது. நல்ல வழக்கமா சொல்லு. மணி 6 ஆகி போச்சு. மந்திரம் வந்து எங்கன வைக்கணும் தெரியுமா? மணி 6 ஆகி போச்சு. 6 ஏய் 6 ஆகி போயிருச்சு. நான் 5 ஆகி போச்சுன்னு பார்த்தேன். இல்ல 6 ஆகி போச்சு. ஒரு சாமி. ஏய் இந்த மாதிரி திசுக்கட்டு கட்டி உங்களுக்கு கட்டி போட்டுட்டா பேசாம இருக்க. வாசாமி 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 காளியம்மன மனசார நினைச்சுக்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். மனசார வேண்டிக்கோ. நீ மலார்னு புள்ள பக்கணும். நீ ஏன் கேட்டா நான் புள்ள வைப்பேன். நானே செத்தாலும் பரவாயில்ல, நீ பிள்ளை பத்து வம்சத்தை வளர்க்கணும், வாரிசு உண்டாக்கணும். இப்படி தள்ளி நின்று சாமி இங்க வாரு மனசார நினைச்சுக்க. இங்க வாரு வாங்கின தேதிக்கு கணக்கா போயிடணும். நம்ம என் தேதிக்கு ஒரு நல்ல மாதிரியா போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் போதிக்குது. சட சட கிரீம் கிரீம் ஜபும் கிளியும் என்ன பச்சடாங்கறாரு? போச்சடா போச்சடா. சட சட கிரீம் கிரீம் ஜபும் கிளியும் போச்சடா. என்னடா அதனால அடிக்கிறீங்க? சச்சட சட சட கிரீம் கிரீம் ஜபும் கிளியும் போச்சடா போ. கேரகம் அல்ல. திருமணம் அங்கதானே இருக்கு. அதனால வாசா எனக்கு கழிக்கணுமா? உனக்கு தான் முத கழிக்கணும். உனக்கு கழிச்சா போதும்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு மாசம் நினைக்கிறேன். நல்லா கழிச்சு விடுங்க. சாமி கும்பிடுங்க. நல்லா கும்பிடு கும்பிடு. சண்டி பே மிச்சந்தி பே முளை பே புளியமாத்து பொந்து பே புர்ரா டேய் பெருமாளே. சண்டி பே மிச்சந்தி பே முளை பே புளியமாத்து பொந்து பே புர்ரா புர்ரா. சண்டி பே மிச்சந்தி பே முளை பே புளியமாத்து புர்ரா புர்ரா. அது என்ன கடைசியில புர்ரா
புர்றாங்கிற அது என்ன மந்திரம்? கருப்பா புர்ரா புர்ரா, புர்ரா, புர்ரா. கருப்பா புர்ரான்னு புடிச்சுக்கிட்டேன். அதுதான்டா நானும் சொல்றேன், புர்ரா, புர்ரா. அட இரு. பிர்ரா பிர்ராவா ஐயா, ஐயா, நில்லு புள்ள அப்படி. சரி சரி என்ன பண்றது? சரி இந்த தண்ணியை புடிச்சுக்கிட்டு எங்க போய் என்ன பண்றது? நேரா முச்சந்தி பாதிக்கு போங்க. அங்க போய் என்ன பண்றது? புருஷன் பொண்டாட்டி எதிர் திரும்பி நின்னுக்குங்க. எதிர நின்னு அப்படியே குப்பு குப்புன்னு அடிக்க. வலிக்குமே, அடிச்சா வலிக்குமே. வலிக்கிற நேரத்துல வந்துச்சு தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவி புடுங்க. ஊத்தி கழுவி விட்டா கிரகம் தொலைஞ்சு போகுது, குழந்தை இல்லையே. அடிச்சு கழுவி புத்திர பாக்கியம் இல்ல. ஆமா, அடிச்சு கழுவி அத்திவன ஆளாமட்டு ஒரு பூசார் இருக்கார். இருக்கட்டும். அங்க கொண்டு போட்டாரு அவரு புடிச்சுக்கிட்டு அடிப்பார். அடிக்குது நல்லா. முட்டுக்கு அடிச்சு உருவார். உருவட்டம். வேப்பங்களை உருவ வார்த்தை கொடுத்துருவார். ஆ. 10வது மாசத்துல ஆண் குழந்தைய பெண் குழந்தைய பிறக்கும். அப்படி பிறந்துருச்சு வச்சுக்க. நாக்கு நாகமத்து. நானெங்கும் மணமேடு சண்டை போனதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறதா? நாக்கில் வரத்துலங்க. யா உள்ள உனக்கு இப்பவே போலான்னு புறுபுறுன்னு இருக்குமே. இதை போடு கணக்கா. புள்ளி அவ்வளவு சேவிக்கிற விட மாட்டேன். உங்க அம்மா வீட்டுல இருந்து ஒரு எருமை கடாரி கொடுத்தாங்க. 12 வருஷமா இன்னும் கண்ணே போடல. முதல்ல அந்த எருமை கடாரி கொண்டு போய் பூசாரி கிட்ட விடுவேன். அது சனையாயி கண்ணு போட்ட பின்னாலதான் ஏங்க இல்ல நாட்டு எருமையா டெல்லி எருமையா? அது டெல்லி எருமை. அப்ப சென்னையா இருப்பாங்க. ஜக்கம்மா நாடக வச்சவங்களுக்கு, நாடக பார்த்தவங்களுக்கு, எனக்கு காணிக்க போட்டவங்களுக்கு, அண்டு கட்டு மந்தி கட்டு சாம கட்டி ஏம கட்டி ஏவல பில்லி சூடி காத்து கருப்பு எத்தனை கட்டு கட்டியிருந்தாலும் என்னுடைய குலதெய்வம் ஆதி ஜக்கம்மா வாக்கு பிரகாரம், பொம்மையன் வாக்கு பிரகாரம், இந்த காளியம்மனுடைய வாக்கு பிரகாரம் 3 நாள் 6 பொழுதுக்கு எல்லைக்கு அந்த பக்கம் நிற்கணும். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய். சாமி கொண்டு வந்திருக்கு சத்திரத்திலே இதோ சாது சாமியார் என்ற ரூபத்தில் இந்த அத்திமரம் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கின்றேன். யாரோ என்னை நாடி வந்து சாமி. நாங்கதான் அண்ணன் தம்பி ஆசாரிமாரு 7 பேரு. நான் தான் பெரிய ஆளு. ஆமாங்க. என்னை நாடி வந்த காரணம் கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சுங்க. குழந்தை இல்லைங்க. குழந்தை செல்வம் இல்லை. வம்சம் வளரணும், வாரிசு உண்டாகணும்னு ஒரு ஆசை. சரி, ஆனா புள்ளையே பிறக்க மாட்டேங்குது. ஆட்டை மேய்க்கிறேன், அடைக்கிறேன், குட்டியே போட மாட்டேன். என்ன காரணம் என்றால் நீங்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் அந்த பாச்சூர் நத்தம் பரந்தமலை நேட்டிலே வல்லத்து மாகாளியம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக இருக்கக்கூடிய கழுமரத்திற்கு நச்சூசியும் நஞ்சு முள்ளும் பதித்த காரணத்தினால் அந்த சாபத்தால் உங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கின்றது. உங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டுமானால் அந்த கழுமரத்தில் இருக்கக்கூடிய நச்சூசியும் நஞ்சு முள்ளையும் அகற்றிவிட்டு அந்த கழுமரத்தை மல்லிகை புஷ்பங்களால் அலங்கரித்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை செல்வம் கிடைக்கும். சரிங்க, அப்படியே செய்யறா. ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? பெண் குழந்தை பிறந்தால் காமாட்சி என்று பெயர் ஆண் சுட்டுங்கள். குழந்தை பிறந்தா காத்தவராயன் தொட்டியத்தி சின்னான் என்று பெயர் சுட்டுங்கள். சரி, ஒரு 6 மாசம் இருந்து களைஞ்சு போயிட்டா ஒரு 4 நாளைக்கு நாங்கெல்லாம் சும்மா தான் இருப்போம். ஏஹ, நீ செஞ்சது சரியில்லைன்னு அர்த்தம். வாவுள்ள போய் நம்ம இப்பவே இல்லற வாழ்க்கையா ஏற்பாடு பண்ணுவோம். இதோ இப்பொழுது நான் ஆரியமாலாவை சென்று சிறையெடுக்க வேண்டும். இதோ புறப்படுகின்றேன். காவல் கண்ணுக்கருத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். இன்னும் காணவில்லை. வரட்டும், பார்க்கலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிடுச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே.
அலங்காரமாக இருக்க வேண்டும் என்னவா எங்க அவளை காணா வந்துகிட்டே இருக்கா பாரு வாடி 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 ஆ.